உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் முசிறியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிறப்பு மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கலைசெல்வன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு குறித்தும் ஒன்றிய நகர பேரூர் செயற்குழு கூட்டம் நடத்துவதும் முகாம் மறுசீரமைப்பு உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இதில் மாநில அமைப்பு செயலாளர் திரு மாரப்பன், மகளிர் விடுதலை இயக்க முதன்மை செயலாளர் ஆதிமொழி, தேர்தல் பணிக்குழு மாநில நிதி செயலாளர் தமிழதன், பெரம்பலூர் மண்டல செயலாளர் ஸ்டாலின், மாநில துணை செயலாளர் அன்பு செல்வன், நிலவன் மற்றும் தங்கதுரை, கன்னியரசன், உலக முதல்வன், இளையராஜா, சுமதி, அழகுமதி, நாகராஜன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதி திருமுட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருமுட்டம் வடக்கு ஒன்றிய ஆலோசனைக் கூட்டம் ஒன்றிய செயலாளர் கர்ணா தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் நிர்வாகிகள் சாமிதுரை, சுந்தர்ராஜ், அசோகன், ரஜினிகாந்த், செந்தில்குமார், கங்கையமரன், துரை, தனவேல், வீரமுத்து, ராஜா, பிரபு, வள்ளல், ஜெயகிருஷ்ணன், ராகுல் பாரதி, கந்தசாமி, ஜெயபால், ராஜீவ்காந்தி, ராஜ்குமார், சதீஷ்குமார், புராயர், சுகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கம் ஆலோசனைக் கூட்டம் மகளிர் விடுதலை இயக்கத்தின் முதன்மை செயலாளர் ஆதிமொழி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் குடந்தை தமிழினி, திருச்சி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தங்கதுரை, மகளிர் விடுதலை இயக்க மாநில நிர்வாகிகள் லட்சுமி பிரியா, கஸ்தூரி, மாவட்ட செயலாளர்கள் மாரியம்மாள், துர்காதேவி, குணவதி, லெனோவாலினி, தேவி, சகாய சசிகலா, இளவரசி, ஷோபா, தங்கமணி மற்றும் ஆஷா பழனிசாமி, தில்லைக்கரசு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் புல்லட் லாரன்ஸ், வழக்கறிஞர் கலைசெல்வன், திலீப் அரண்மேஷ் மற்றும் பெல் சந்திரசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி சேலம் மாவட்டம் மேட்டூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சமூக நல்லிணக்க பேரவை சார்பில் மாபெரும் ரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை மேட்டூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் மேட்டூர் மெய்யழகன் தொடங்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ரத்த தானம் வழங்கினர். இம்முகாமில் சமூக நல்லிணக்க பேரவை லெனின் ஜீவா, மாவட்ட அமைப்பாளர்கள் பாக்யராஜ், மேகநாதன், ஜாஃபர், அப்புசாமி, ராமச்சந்திரன், அருண்குமார், மணிவண்ணன், மேட்டூர் நகரமன்ற உறுப்பினர் மாரியம்மாள், மெய்யழகன், மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் நேதாஜி, மாவட்ட செய்தி தொடர்பாளர் கலைசெல்வன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாரம்பட்டு சுற்றுவட்டார கிராமங்களில் தலித் மக்களுக்கு எதிராக தொடர்ந்து நடைபெற்று வரும் அடக்குமுறைகளை தடுக்க வேண்டும். உள்ளூர் காவல் நிலையங்களில் தலித் மக்கள் மீது வேண்டுமென்றே புனையப்படும் பொய் வழக்குகளில் உண்மையை தன்மையை ஆராய்ந்து நியாயமற்ற வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சமத்துவ வழக்கறிஞர் அன்னியினர் மனு அளித்துள்ளார். இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சமத்துவ வழக்கறிஞர் அன்னியின் மாநில முதன்மை செயலாளர்
வழக்கறிஞர் பாரிவேந்தன், செங்கம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் ராஜு செல்வராஜ், மண்டல செயலாளர் அம்பேத் வளவன், மாநில செயலாளர் வெற்றி சங்கமித்ரா, மாவட்ட பொருளாளர் ரத்தினம், மாவட்ட துணை செயலாளர் மணி, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மகேஸ்வரன், தண்டராம்பட்டு மைய ஒன்றிய செயலாளர் பிரகாஷ் அம்பேத்கர், ஒன்றிய துணை செயலாளர்கள் முத்துவேல், அஜித் பாரத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி நகராட்சி பேருந்து நிறுத்தத்தில் இருந்து பெருமுளை, சிறுமுளை ஆகிய கிராமங்களுக்கு செல்லும் சாலையில் அருகே உள்ள தக்கல்யான் குட்டையை சுமார் 25க்கும் மேற்பட்டோர் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து செய்து 10க்கும் மேற்பட்ட கடைகள் அமைத்துள்ளனர். இந்நிலையில் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி திட்டக்குடி வட்டாட்சியர், திட்டக்குடி நகராட்சி ஆணையரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திட்டக்குடி நகர செயலாளர் முருகையன் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் தொண்டாரணி மாநில துணை செயலாளர் ராமகிருஷ்ணன், மைய ஒன்றிய செயலாளர் முருகானந்தம், நகர பொருளாளர் பிரபாகரன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை நகர செயலாளர் சுகன்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆகஸ்ட் 17 அன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள அன்னை உள்ளம் முதியோர் இல்லத்தில் உள்ள முதியோர்களுக்கு புடவை மற்றும் மதிய உணவு இனிப்புகள் வழங்கும் விழா நடைபெற்றது. பெசன் நகர் அந்தோணி தலைமையில் நடைபெற்ற விழாவில் இயக்குநர் விக்ரமன் கலந்து கொண்டு 50க்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கு புடவைகளை வழங்கினார். எழுச்சி தமிழர் சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்கள் பிறந்த நாளை ஒட்டி நண்பர் பெசன் நகர் ஆண்டனி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துட்டேன். இது ஆதரவற்ற முதியோர் இல்லம். இது நடத்துகிற நண்பர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மிக ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக நான் அதை கருதுகிறேன். உண்மையிலேயே இந்த ஒரு அருமையான விஷயத்தை முன்னெடுத்து சென்ற அனைவருக்கும், விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே ஐ எம் வெரி ஹாப்பி டுடே. பல நிகழ்ச்சிகளை நான் கலந்துட்டு இருக்கேன். திரைப்படத்துறை சம்மந்தப்பட்ட பல நிகழ்ச்சிகளையும், தமிழ் சார்ந்த பல நிகழ்ச்சிகள், பல போராட்டங்களை கலந்துட்டு இருக்கேன். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி எனக்கு மிகுந்த மன நிறைவை தருது. இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்லிக்கிறேன். நம்ம ஊடகங்கள் இருக்கிறதுனால சொல்கிறேன். இது மேகதாது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நீங்கள் அலைங்க. நான் நிச்சயமாக வருவேன். நான் மட்டுமில்லை, என் சார்ந்த சகோதர திரைப்படத்துறையும் என்னால் முடிந்த அளவுக்கு அழைத்து வந்து இப்படி நாங்கள் தான் காவேரிக்காக நெய்வேலியில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தினோம். அதுக்கப்புறம் இலங்கை தமிழர்களுக்காக ராமேஸ்வரத்தில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தினோம். இப்படி பல போராட்டங்கள் நாங்கள் நடத்தியிருக்கோம். அதிலெல்லாம் நான் இருந்திருக்கேன் பொறுப்பில். அதனால் நிச்சயமாக நீங்கள் அந்த மாதிரியான போராட்டங்கள் முன்னெடுத்து சென்றால் நாங்கள் பின்னால் வணிக நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இல்லை அதெல்லாம் வேண்டாம். இல்லை என்னங்க இல்லை, முதல்வர் நிலைப்பாட்டை பற்றி நான் என்ன சொல்ல முடியும்? அவர் தான் அதை சொல்லணும். இல்லை, படம் பண்ணி அது வேறு, திரைப்படத்துறை வேறு, அரசியல் வேறு. அதாவது திரைப்படத்துறையில் அப்போ அவர் அரசியலில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிற ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறார். இன்றைக்கி அரசியலில் அவர் கிட்டத்தட்ட ஒரு 2 வருடம் கட்சி நடத்தி இன்றைக்கி அவர் எக்ஸலண்ட்டாக ஆட்சி நடத்திட்டுருக்கார். அதனால் அதை பற்றி என்னால் கருத்து சொல்ல முடியாது. அவருடைய திரைப்படத்துறையை பற்றி சொன்னீங்கன்னா இன்றைக்கும் அவர் வசூல் ரீதியில் நம்பர் 1 தான் இருக்கார். அவருடைய ஜனநாயகம் அதுக்கு ஒரு உதாரணம். நன்றி நன்றி. சென்னை அடுத்த ஐயப்பந்தாங்கலில் உள்ள சமுதாய நலக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஸ்ரீபெரும்புதூர் மண்டல நிர்வாக செயற்குழு கூட்டம் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் கதிர் நிலவன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொருளாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பாலாஜி, ஸ்ரீபெரும்புதூர் ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த இளம் செகுவேரா, மாநாட்டு நிதிக்குழு பொருளாளர் வனச்செழியன், ஸ்ரீபெரும்புதூர் மண்டலத்தை சேர்ந்த அப்துர் ரஹ்மான், மாநில துணை செயலாளர்கள் வழக்கறிஞர் தேவ அருள் பிரகாசம், ரூபேஷ், சேகர், துணை மண்டல செயலாளர் தென்னரசு மற்றும் பத்ரி, கென்னடி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை செங்காங்கடை மார்க்கெட் எதிரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துறைமுகம் தொகுதி மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் முகிலன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் தலைமை நிலைய செயலாளர் இளம் செகுவேரா, துணை பொதுச் செயலாளர் எழில் கரோடின்,
மாநில அமைப்பு செயலாளர் தமிழியன், மேலிட பொறுப்பாளர் வனசெழியன், மண்டல செயலாளர் செல்வம், மண்டல துணை செயலாளர் செல்வம், மண்டல துணை செயலாளர்கள் சாமி கண்ணு, மாவட்ட பொருளாளர் மாறன், மாவட்ட செய்ய தொடர்பாளர் கார்த்திக், மாவட்ட துணை செயலாளர்கள் பாலு விநாயகம், கண்ணன் மற்றும் தங்க தமிழ் செல்வன், விஜயகுமார், செல்லக்கண்ணு, சரத்குமார், செட்டி, தென்னவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எதிர்வரும் ஆகஸ்ட் 17 எழுச்சி தமிழுடைய பிறந்தநாள் விழாவை விடுதலை சிறுத்தைகள் ஆண்டுதோறும் ஒரு கொண்டாட்டமாக, கருத்தியல் விழாவாக கொண்டாடி வருகிறோம். அந்த வகையில் இந்த ஆண்டு நம்முடைய தலைவருடைய பிறந்த நாளை, தமிழர் எழுச்சி நாளை தமிழ் தேசிய எழுச்சி மாநாடாக விடுதலை சிறுத்தைகள் கொண்டாட வேண்டும் என்று தலைவரால் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தமிழ்நாடு முழுக்க விடுதலை சிறுத்தைகள் ஆங்காங்கே இந்த விழாவுக்கான செயற்குழு கூட்டங்கள், ஆலோசனை கூட்டங்கள், சுவர் விளம்பரங்கள், துண்டு பிரச்சாரங்கள் இப்படி தமிழ்நாடு முழுக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் மைய சென்னை மண்டலத்தின் சார்பாக துறைமுகம் சட்டமன்ற தொகுதி மாவட்டத்தின் செயற்குழு கூட்டத்தை மாவட்ட செயலாளர் துறைமுகம் முகிலன் அவர்களுடைய தலைமையில், அதை முன்னிலை வகிப்பது மண்டல செயலாளர் ஈரா செல்வம், தலித் மு செல்வம், புளியந்தோப்பு சாமி கண்ணு ஆகிய தோழர்கள் முன்னிலையில் கட்சியுடைய அனைத்து முன்னணி பொறுப்பாளர்களும், மாவட்ட நிர்வாகத்தைச் சேர்ந்த பொறுப்பாளர்களும், வட்ட செயலாளர்களும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதில் வாழ்த்துரை வழங்குவதற்காக கட்சியுடைய அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் தமிழினியன் அவர்களும், துணை பொதுச் செயலாளர், இந்த மாநாட்டு நிதிக்குழு பொறுப்பாளர் வழக்கறிஞர் எழில் கரோலின் அவர்களும் இங்கே பங்கேற்று கருத்துரை வழங்கியிருக்கிறார்கள். இங்கே வனச்செழியன் அவர் மேல்ட பொறுப்பாளராக வர இருக்கிறார். எனவே இந்த துறைமுகம் மாவட்டத்தில் மிக சிறப்பாக சுவர் விளம்பரங்கள் எழுத வேண்டும், துண்டறிக்கைகள் பிரச்சாரம் பண்ணி அனைவருக்கும் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு வட்டத்திலும் தெருமுனை கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை வரக்கூடிய 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் மட்டும் இல்லாமல் வராத 10 கோடி மக்களுக்கும் எப்படியெல்லாம் நாம் விளம்பரம் செய்து அதை மக்கள் மயமாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தலைவர் எழுச்சி தமிழுடைய கட்டளையை துறைமுகம் சட்டமன்ற தொகுதி அது பொருளாதார ரீதியாக நிதி உதவி அளிப்பதாக இருந்தாலும், தலைவரின் கட்டளையை நடைமுறைப்படுத்துவதாக இருந்தாலும் நாங்கள் முதலில் நின்று நாங்கள் களப்பணி ஆற்றுகிறோம் என்கிற செயற்குழு கூட்டத்தையும் தீர்மானத்தையும் இப்போது நிறைவேற்றியிருக்கிறார்கள். எனவே தலைமை நிலையத்தின் சார்பாக இங்கே வந்து அவர்களை வாழ்த்துவதிலும் அவர்களுக்கு கருத்துரை வழங்குவதிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி. தலைவர் எழுச்சி தமிழர் சாதி தேசியத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் என்ன வித்தியாசம், உண்மையான தமிழ் தேசியம் சாதி ஒழிப்புக்கான தமிழ் தேசியம்தான் என்பதை நிலைநாட்டக்கூடிய, மாநில சுயாட்சியை நிலைநாட்டக்கூடிய இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்து தந்த அந்த சட்டத்தின்படி நாம் இந்த தமிழ் தேசியத்தை கொண்டாடுவதுதான் தமிழ் தேசியம் என்கிற அடிப்படையில் தமிழ்நாடு இப்பொழுது கொண்டாட இருக்கிறது. எதிர்வரும் ஆகஸ்ட் 17 உளுந்தூர்பேட்டையே உழுக்கிற வகையில் விடுதலை சிறுத்தைகள் பெரும்பாலும் கலந்து கொண்டு அதில் பங்காற்ற இருக்கிறோம். அந்த வகையில் துறைமுகம் பகுதியிலும் பெருவாரியான மக்கள் பங்கேற்று சிறப்பிக்க இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். We'll be right back.
உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,